ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் 18. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். நம்மளோட ஆஜி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிடலான்னு இருக்கேன். எதுக்கு பிரேக்கப் பண்ணணும்? ஏன்னா எனக்கும் உனக்கும் செட் ஆகாதுமா. அப்ப மட்டும் துரத்தி வரும்போது அது ஒரு ஆர்வ கோளாறு. ஆனா இப்பதான் ஆகலையே. இப்போ நீ என்னதான் சொல்ல வர ஆஜி? அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா? லவ் எப்பயோ போயிடுச்சுன்னு சொல்றேன். அப்படியெல்லாம் நீ என்ன ஈஸியாக விட்டு போக முடியாது. ஏன்னா இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாம். உன் வயிற்றில் என்னோட குழந்தை வளருதா? ஆமாம், உன்னோட குழந்தை என்னோட வயிற்றில் வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்ல வரேன், புரியுதா? நம்ம 2 பேரும் ஒன்றா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல. அப்புறம் எப்படி இது யார் நம்புவா? கை தட்டின உடனே ஒரு கூட்டம் வரும், இவங்க நம்புவாங்க. இது இவளோட பிளான் தான் போல. அதுக்கப்புறம் நம்மளை ஒரு ஒயின் பாட்டில் எடுத்துக்கிட்டு நம்மளோட ஜிங்கை தேடி வருவார். காணோம். ஓ, இங்கே தான் இருக்காளா? ஏய் ஜிங்க, ஏன் கடைக்கு வரல? வா, அவனை கலாய்ப்போம். என்னதான் யாரும் கூப்பிடல, எனக்கு மூடு இல்லை, போ. என்ன நீ அப்படிலாம் சொல்லாத. அவன் ஜெனரல் மேனேஜராக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நிறைய ரூல் பண்ணுறான். இங்கே பாரு, அவனை கலாய்ச்சுனா நான் டெய்லி இப்படி ஒரு பாட்டில் உனக்கு நான் வாங்கி தருவேனே. என்ன சொல்கிறேன்? சரி, உன்னோட விருப்பத்தை ஏன் எடுக்கணும்? வரேன் இந்த ஒயின் வாங்கி தருவல. கண்டிப்பா வா ஜிங்கு, வா ஜிங்கு. அவனை போய் கலாச்சி அவன் மேலே பழி போட்டு அவனை துரத்துருவோம், வா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு 2 பேர் வருவாங்க. இவங்க வந்திருக்க தோரணையை பார்த்து, ஏன் லேட்டு? கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பதில் சொல்ல, நான் ஒன்றும் கேட்கல. நான் அசிஸ்டண்ட்டு வெய்ய கேட்டேன். இன்சல்ட் பண்ணுறானாமா. சரக்கு வந்திருக்கு, போய் எடுத்துகிட்டு வா போ. எதுக்கு நான் மட்டும் போனோம்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வா சேர்ந்து போவோம். நீ தான் அசிஸ்டன்ட், நான் ஜென்ரல் மேனேஜர். நீ தான் போய் எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னா நான் போயிட்டு லேட்டாக வருவேன். நான் இங்கே இருந்தால் தானே வேலை கொடுப்பேன். நான் இருக்கிறதுல லேட்டாக வருவேன். இரடி தேடவே தேடாது, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக ட்ரை பண்ணி திரும்பவும் பேக்கில் வந்து, நான் போனதுக்கப்புறம் இவனை நீ தான் வாட்ச் பண்ணணும், உன் கதை இன்னைக்கு முடிஞ்சிருச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்வார். பார்க்கலாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ என்ன சொல்லிட்டு போகிறான்னு தெரியுதா? ஏன் அவன் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறான் ஒன்று. இப்போ என்ன, உனக்கு சரக்கு அடிச்சுட்டு என்ன கலாய்க்கணும் அவ்வளோ தானே? நான் கதவுகளை திறந்து விடுறேன், நீ நல்லா சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணு. நீ என்ன கிண்டல் பண்ணுறதா நீ ஏன் நினச்சிக்கிறியா என்ன அப்படின்ற மாதிரியெல்லாம் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அது எதுவுமே அவர் காதில் வாங்காமல் அவரோட வேலையை பார்த்துட்ருப்பாரு. ஒரு பக்கம் அஜயோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேஸ் கொடுத்து போலீஸில் மாட்ட வச்சிருவா. ஜெயிலில் பார்க்கறதுக்காக சித்தி வந்து கஷ்டப்பட்டியோப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத. அவள் வயிற்றில் வளர குழந்தைக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு காசு கொடுத்து நாங்கள் சைன் வாங்கிட்டோம், கவலையப்படாத. ஐயோ ஆண்டி, அந்த குழந்தை என்னோடது இல்லை. நீங்கள் எதுக்கு அவளுக்கு வீணாக காசு கொடுத்தீங்க? லூஸா நீங்கள்? ஆச்சே, அப்படிலாம் பேசக்கூடாது. உனக்கு யார் மேலாச்சும் காதல் வந்துச்சுன்னா என்கிட்ட வந்து நேரடியாக சொல்லு. உனக்கு இது போராத காலம், அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது. இரு நான் வந்து மாந்திரிகனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். யோ இதை அங்கே நிற்கிற பண்ணு அப்படின்னு ஒன்று அவர் எச்சி துப்புவார் தழைய வச்சு. சி, ஓடிப்போ, அவன் மேலே இருக்கிற துஷ்ட சக்தியை ஓடிப்போ. அடே பைத்தியக்காரா, ஐயோ அஜய் அப்படி சொல்லக்கூடாது, இதுக்கு நான் ஜெயிலுக்கே போயிடுவேன் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு ஓடிடுவார். ஒரு பக்கம் ஷாப்பில் நம்ம ஜிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் வருவார். அவர் கஸ்டமராக வந்தவர் நம்ம ஜிங்கை பார்த்ததும், என்னோட டிவோர்ஸ் ஒய்ஃப் நீ இங்கே தான் இருக்கியா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? முதல்ல கையெடு. அப்போ இனிச்சது இப்போ கசுக்குதா? இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல. நீ ஓகே சொன்னால் என்னோட கவுனுக்கு போய் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹார்ஷாக பிகவ் பண்ணி, முன்னாடி முட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ ருயான் வந்து அவரை ஓங்கி தலையில் அடித்த உடனே பொத்தனை விழுந்துருவாரு. இதை பார்த்த உடனே நம்ம ஜிங்க்கு நம்ம ருயான் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். இவன் யார் புதுசாக பிடிச்ச ஆளா? முதல்ல என்கிட்ட சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ருயான் பயங்கரமாக மோத நினச்சி டம்மியானது தான் மிச்சம். அந்த சீனுக்கு அப்புறம் ருயான் டீ குடிச்சிட்டு இருப்பாரு. என்னை காப்பாற்றுறதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது தான் அவர் வாயிலேருந்து பிளட்டு ஊற்றும். ஏன்னா வாங்கினது இவராக தான் இருப்பார். அவன் பரவாயில்ல விடு, அவனை எதுக்காக டிவோர்ஸ் பண்ணனின்னு கேட்பாரு. அவனை டிவோர்ஸ் பண்ணதில் தப்பே இல்லை, அதுதான் எதுக்கு. அவன் கான்கு பெயின் வச்சுருந்தான், நான் முறையாக குடிக்க ஆரம்பித்தேன். 2வது கான்கு பெயின் வச்சான், அப்பயும் குடிக்க ஆரம்பித்தேன். 3வது வச்சான், அதுக்கப்புறம் 3வது முறை குடிச்சியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. இல்லை, அதுக்கப்புறம் நான் அவன் வேண்டான்னு முடிவு பண்ணி டிவோர்ஸே பண்ணிட்டேன். அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போய் தான் நான் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகக்கூடாது. நீ வேணா அவன் நினைப்பு வரும்போது என்ன அடிச்சுக்கோ, விளையாடாத போ. அப்படி இல்லை, நான் சீரியஸாக சொல்கிறேன். இப்போவும் ஒன்று கெட்டு போல, நான் உன்னை இன்னொரு கவுனுக்கு பெயினாக வச்சுக்கிறேன். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி பேச, உடனே நம்ம ஜிங் கன்னத்திலே பல்லான்னு அரைஞ்சிருவாங்க. என்னம்மா நீ அரைஞ்சிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே 2வது அறிவு விழுந்துரும். இரும்மா கொஞ்சம் இரு, ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்குள்ளேயே இத்தனை அடியா? நீ ஓகே தானே? நான் ஸ்டீல் பாடி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனவர் பொத்துன்னு கீழே விழுந்துருவாரு. மயிலேடி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம அஜய் ஜெயிலேருந்து வந்தோம், அந்த எக்ஸ் லவர் வீட்டுக்கிட்டே நோட்டை விட்டுட்டு இருக்கான். இதை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ என்னடி பண்ணுறது?
அவன் ஏன் இந்த மாதிரி பண்றான்? ஏன்னா அவன் இன்னமும் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னமுமா? நீ போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில அவ தலையிடவே கூடாது. உடனே ஆட்களை விட்டு அந்த எக்ஸ் லவரை தூக்கிடுவாங்க. கூடவே ஒரு ஆம்பளையும் சிக்கிடுவான். இவன் யாருடி? மேடம் ப்ளீஸ் மேடம் என்னை விட்டுருங்க. உங்க 2 பேருக்குள்ள என்ன உறவு? அதுக்குள்ள டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? மேடம் ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு. எது? ஹஸ்பண்ட் இருக்கானா? அப்படின்னா அஜய் நீ ஏமாத்திட்டு இருந்திருக்கியா? புருஷனை வச்சுக்கிட்டே அஜய் கூட? இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடியே அஜய் எனக்கு பழக்கம். மேடம் அஜய் உண்மையதான் சொல்லியிருக்கான், நம்ம தான் அவனை நம்பல. அப்படின்னா உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்ப என் ஹஸ்பண்டோடது. சி எவ்வளோ வெக்கம் கட்டவளா நீ? ஐயோ நான் ஹஸ்பண்ட் இல்ல. இதுவரையா? யாரா நீங்கெல்லாம்? ஐயோ இதை பார்க்கவே எனக்கு ரொம்ப கன்றாவியா இருக்கு. இவங்களை கூட்டிட்டு போய் அடிச்சு துவைங்க. எந்த மாதிரி பொண்ணு? கள்ள தொடர்பு, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, புருஷன் இவங்களை இழுத்துட்டு போங்கன்னு சொன்ன உடனே எங்களை கொன்றாதீங்க. உங்களை கொண்டா எங்க கைத்த அழுக்காவும். அதே மாதிரி அஜய்க்கு இவளை பற்றின உண்மை தெரிஞ்சாகணும். அதுவும் நீயே சொல்லணும். சொல்லிட்டு இந்த நாட்டை விட்டு போயிடணும். அப்படி போயிட்டா காசு தருவீங்களா? அதுவும் செப்பரேட்டாக தாங்க. டேய் என்னடா என் கூட தானே இருக்க, இழுத்துட்டு போங்க இவ்வளோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. காசெல்லாம் எங்கிட்ட தான் இருக்கும் சொல்லிட்டேன். அஜய் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏமாத்திருக்காங்கடி. பாவம் அவன் அப்பவே சொன்னான், நம்ம தான் நம்பலை. இவ வாயாலே அஜய் கிட்ட இவ செஞ்சு தப்ப ஒத்துக்கணும், நாளைக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு பக்கம் நம்மளோட வேலையை முடிச்சுட்டு லேட்டாக வந்து கடை ஓப்பன் பண்ணா சரக்கு பாட்டில் அது இதுன்னு உடஞ்சி கிடக்கும். என்னாச்சு? ஒருவேளை 2 பேருக்குள்ள சண்டை முத்துச்சோ? ஜிங் ருயானா? சிச்சி இல்லை இல்லை, அவ எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. ஒருவேளை ஜிங்க ருயான்? ஐயோ கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலையே, எங்கே போயிருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருப்பாரு. ஆனால் நம்ம ருயான் ஜிங்கோட வீட்டில் ஜிங்கோட ரூமில் தூங்கி எழுந்து டயர்டாக எழுந்திருப்பாரு. அப்பன்னு பார்த்தா அங்கே எல்லா ட்ரெஸ்ஸும் செதறி கிடக்கும். என்ன இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இவர் படுத்திருந்த அதே பெட்டில் நம்ம ஜிங்கும் படுத்திருப்பாங்க. இதை பார்த்து இவ எப்படி இங்கே வந்தா? ஐயோ எழுந்திருக்க மாட்டா, மூச்சு தான் இருக்கா. வெளியில் வேற அந்த நேரத்தில் பார்த்து கூப்பிடுவாங்க, எழுந்துரடி அப்படின்னு இவங்க முழிச்சுப்பாங்க. இவர் பார்த்தோன்னு ஷாக் ஆகி நீ எப்படிடா இங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பாட்டி உங்களை கூப்பிட்டாங்க. ஆனால் ட்ரெஸ் மாத்திர வரேன் போ. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பணிப்பெண்ணும் போயிடுவா. ஜிங் தன்னோட ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் திரும்ப பல்லார்னு ஒன்று விழும். திரும்பாத. ஐயோ இங்கே என்ன நடக்குது, நான் எப்படி இங்கே வந்தேன்? அதெல்லாம் பேச நேரம் இல்லை, ஒழுங்க மரியாதை ரூம்லேருந்து வெளியில் போ. ஐயே உள்ளே என் ட்ரெஸ்ஸு டே ட்ரெஸ்ஸு. ஐயோ ஐயோ நைட்டு ஏதோ நடந்துருச்சு போலையே, என்ன பண்ணுறது கடவுளே. ஐயோ ட்ரெஸ்ஸை உருவி விட்டாலே, இங்கேருந்து போகிற வழி கூட தெரியல, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருயான் பதுங்கி பதுங்கி வந்துட்டுருப்பாரு. ஒரு பக்கம் குண்டோட அம்மா சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது ஊதுவத்தி இருக்காது. எங்கடி போயிட்டீங்க, அந்த ஊதுவத்தி கூட எடுத்து வைக்காம அப்படின்னு பேசிட்டே வரும்போது நம்ம ருயான் பொத்தன் வந்து விழுவாரு. யார் இவன்? ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குது. ஐயோ இந்த லேடி யாரு? பயப்படாதீங்க, இங்கேருந்து வெளியில் போகிற வழி எதுன்னு சொல்ல முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு அவர் தாழ்மையாக கேட்க, இந்த லேடியும் பிரமிச்ச மாதிரி இந்த பக்கம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையாக அவங்களுக்கு நன்றியை போட்டு திரும்பதுக்கு அப்புறம் தான் ஐயோ தப்பிச்சுடா சாமி, யார் இவன்? ஒத்த கால் ஷூவை வேற விட்டுட்டு போகிறான், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடய பார்த்துட்டு இருப்பாங்க. ஷாப்புக்கு வந்தோடனே நில்லு நில்லு, நைட்டு எங்கே போனேன்? ஆமாம் இங்கே என்ன நடந்துச்சு? இது எங்கே உன் ஒத்த கால் ஷூவை காணா? என்னடா நடக்குதுங்க? ஜிங்குங்க அவளை பற்றி ஏன்ட்டு ஏன் கேட்குற? எனக்கு எதுவும் தெரியாது, இந்த கொஸ்டின்லாம் நீ என்ன கேட்கக்கூடாது, நான் ஜென்ரல் மேனேஜர். ஒரு பக்கம் அஜய்க்கு உண்மை தெரியணுன்றதுக்காக நம்ம லேடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அதே வழியாக நம்ம அஜய் வருவார். ஒரு கடையில் இருந்து அடிக்கிறதுக்கு தேவையான ஒரு வெப்பனை எடுத்துக்கிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கும்போது அந்த கப்பல் வருவாங்க. 2 பேரும் ஜோடியாக வருவாங்க. இதை பார்த்து டென்ஷன் ஆகி, ஓ இத்தனை நாளாக என்னை ஏமாத்திட்டு இருந்தீங்க, நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்கல்ல, பசுமாக மாட்டினீங்க. அஜய் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த பேபி ஒன்றும் உன்னோடது இல்லை, அதை தாண்டி நானும் சொன்னேன். இவன் யார்? புது பாய் ஃப்ரெண்டா? அதை விட அஜய் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நாள் டேட் பண்ணல, இப்போ தான். என்னை ஏமாத்துறதுக்கும் உனக்கு எப்படி மனசு வந்தது? அஜய் அதை பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் உண்மையை சொல்லிட்டேன். இப்போ யாருக்கும் உண்மையை சொல்ல நினைக்கிற? உனக்கு தான். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, இவனுக்கும் எனக்கும் தான் செட் ஆகும். சாரி அஜய், நாங்கள் கிளம்புறோம், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. வா இங்கேருந்து போயிடலாம். ஆன்ட்டி ஐயோ அஜய் பார்த்துட்டான். இதெல்லாம் உங்கள் வேலையா? அஜய் நீங்கள் என்னப்பா பண்ணிகிட்ருக்க? இப்போ இவ வந்துட்டு போனது உங்களால் தானே, நீங்கள் தானே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க. அஜய் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுப்பா. நடிக்காதீங்க ஆண்டி, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுவாரு. ஒரு பக்கம் நம்ம ஜிங்க சந்திச்சு நேற்று 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் ஆச்சு, நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்பாரு. ஒன்றாங்களே
ஏன் இன்னைக்கு கடைக்கு வரல? வா. என்னை இதுக்கப்புறம் கடைக்கு கூப்பிடாத. நீ வரமாட்டியா? அப்புறம் அவன எப்படி கலாய்க்கிறது? நம்ம எப்படி ஜிங்கிட்ட போட்டு குடுக்குறது? ஏய்! உன் கழுத்துல என்னது காயம்? அய்யய்யோ! ஒண்ணும் இல்ல. இல்ல. அவன் உன்னை ஏதோ துன்புறுத்தியிருக்கான். ஐயோ! இல்ல நான் சொல்றது கேளு. உனக்கு நியாயத்த வாங்கி தராம விட மாட்டேன். இல்லடா. நேத்து ட்ரிங்க்ஸ் அதிகமானதுனால என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன நடந்திருந்தாலும் என்ன நீ மன்னிச்சிரு. இல்ல. டேய்! இவள என்னடா பண்ண? என்ன? ஒரு பொம்பள பிள்ளைன்னு கூட பார்க்காம இவள நீ அடிச்சிருக்க. அடிச்சிருக்கேனவா? உன்ன ஜிங்கிட்ட சொல்லி டேய்! உன் கழுத்துல கூட காயம் இருக்கு. அவன நீ அடிச்சியாடி? அத ஏன்டி முன்னாடியே என்கிட்ட சொல்லல? இப்ப நம்ம மேலயும் தப்பாயிடுச்சுல. வை. ஆ நியூ சரக்கு வந்திருக்கு. போய் வாங்கிட்டு வா போ. சரி. இரு நானும் வரேன். எங்க வர? நீ இங்கேயே தான் இருக்கணும். இவன் பண்ற தப்பெல்லாம் நம்ம நோட் பண்ணி ஜிங்கிட்ட போட்டு குடுக்குறோம். அத நீ தான் பண்ணணும். இங்கே இரு. எங்கேயும் நகரக்கூடாது. நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் கெத்தா சொல்லிட்டு போயிடுவாரு. அவர் போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் திருன்னு முழிச்சிருந்து நம்ம ரியான் பேசுறதுக்கு முன்னாடியே ஜிங் நேத்து தெரியாத்தனமா நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுருவாங்க. உடனே இவரும் நான் சொல்ல வந்தது இவ சொல்லிட்டாளே! ஆஹா! ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்குமே என்ன நடந்ததுன்னு தெரியாது. பரவால்ல விடு. நம்ம 2 பேரும் அடல்ட்ஸ் தானே! இதெல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் நேச்சர் அப்படின்னு சொல்லி அத ரொம்ப பூசி மொழிகிருவாங்க. நாம ஏன் இன்னைக்கு ஒயின் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ள கனெக்ஷன் ஏற்பட்டுரும். இந்த பக்கம் குண்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் மசாஜ் பண்ணிட்டுருப்பாரு. மெதுவாயா? கொஞ்சம் காசு வேணும். எதுக்கு? என் கையில துப்பு. எதுக்கு காசு? மறுபடியும் வீணாக்கறதுக்கா? இல்ல. பின்ன எதுக்கு கேட்டுட்ருக்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இல்ல உனக்கு புடிச்ச கேக்கு புது கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதான் வாங்கிட்டு வரலன்னு. சூப்பரா இருக்கும். நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப கம்மி காசு தான். ப்ளீஸ். ஓ! எவ்வளோ வச்சிருக்க? என்கிட்ட இது காசு. என்கிட்ட ஒத்த பைசா இல்ல. உனக்கு தெரியாதா? இத நம்பணுமா? திடீர்னு வந்து என்ன கேக் வாங்கணுன்ற? நானா முட்டாளா? எதுக்கு வாங்கணுன்ற? அ வாங்கலன்னா விடு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வரேன். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவாரு. போக விடாம இவங்க ஷூவ மிதிச்சு அவர் பொத்துன்னு விழுந்து, அந்த ஷூக்குள்ள கொஞ்சம் காசு இருக்கும். காசே இல்லன்ன, அப்புறம் நாத்தம் புடிச்ச ஷூல ஏது காசு? மறைக்கிறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. முதல்ல அத போய் வாஷ் பண்ணு. கோச்சுக்காத. நான் போய் வாஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தவரு, இன்னொரு இடத்துல பெரிய காச ஒளிச்சு வச்சிருப்பாரு. இவகிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடும் போல. யாராச்சும் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிருவாரு. அவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கும். ஒரு பக்கம் சரக்கு எடுக்க வந்தா, நேத்தே குடுத்துட்டேனேப்பா. நேத்தே குடுத்துட்டீங்களா? அப்ப இன்னைக்கு வரலையா? அது ஏம்மா? அப்படின்னா என்ன தனியா அனுப்பணுன்றதுக்காக இவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா வீட்டுக்கு வந்து பார்க்க, அந்த ரூமே ரெட் லைட் ஏரியா மாரி இருக்கும். அவரு ஒத்து பார்த்து ஷாக் ஆயிடுவாரு. எத பார்த்து ஷாக் ஆனாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அடுத்த எபிசோட்ல சொல்றேன். கீப் ஸ்மைலிங். டாடா!